வாங்க ஏஆர் கிரியேஷன் சமையலில் ஒரு சூப்பரான தாளித்து விட்ட சாம்பார் தான் எப்படி செய்கிறதுங்க வீடியோவில் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சாப்பாடுக்கு மட்டும் இல்லாமல் டிஃபனுக்கும் நம்ம இட்லி தோசை சப்பாத்திக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாங்க இந்த தாளித்து விட்ட சாம்பார் எப்படி செய்கிறதுங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தாளித்து விட்ட சாம்பார் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 100 கிராமில் 3/4 உலக்கு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இது கூட நம்ம பாசிப்பருப்பு நம்ம நிரம்புற மாதிரி எடுத்து இது குக்கரில் சேர்த்து நல்லா 2 தடவை நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் பருப்பை பார்த்தீங்கன்னா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது தண்ணி சேர்த்து ஒரு 20 நிமிஷம் போல் நம்ம இதை ஊற வச்சிடலாம். பருப்பு நல்லா 20 நிமிஷமாக ஊறிடுச்சு. இப்போ இது கூட நம்ம மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உரிச்ச பல் பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு 4-5 சேர்த்துக்கோங்க. சிறிதளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன், இல்லை அல்லது நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் வந்து நம்ம ஏற்றி வச்சிடலாம். இப்போ கூடவே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். காய் முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட காய் சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு உளுந்தம் பருப்பு 1/2 ஸ்பூன், ஜீரகம் ஒரு 7-8 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, சிறிதளவு பெருங்காயத்தூள், சாம்பார் தூள், புளி பார்த்திங்கன்னா சின்ன லெமன் சைஸு எடுத்து ஊற வச்சுருக்கேங்க. இப்போ குக்கரில் பார்த்திங்கன்னா விசில் வந்துருச்சு. இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானொலி வச்சுருக்கேன். இதில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு உளுந்தம் பருப்பு, ஜீரகம், வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு சிறிதளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா 2, 3 வரமிளகா, சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ கூடவே கட் பண்ண தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்த பிறகு சாம்பாருக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு. கட் பண்ண முருங்கைக்காயை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம சாம்பார் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இது போல் கலந்து விட்ட பிறகு தண்ணி சேர்த்துக்குவோம். இது ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதித்து வரணும். காயெல்லாம் வெந்துட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. நம்ம வேக வச்ச பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம்.
ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு இது ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம கொதிக்க வச்சிடலாம். பருப்பு சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷமாக நல்லா சாம்பார் கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ கரைச்சி வச்ச புளியை சேர்த்துடலாம். புளி சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நம்ம இதையும் நம்ம கொதிக்க வச்சிடலாம். சூப்பராக பார்த்தீங்கன்னா சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். புளி சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக பார்த்தீங்கன்னா தாளித்து விட்ட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இது கூட செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.